சாந்தி. அவ்யக்த சமிகை 4 பிப்ரவரி 2025. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, अनेक वृक्षों की डालियां अब एक ही चंदन का वृक्ष हो गया. அதாவது பல விதமான மரங்களின் பல கிளைகள் இப்பொழுது ஒரு மரத்தின் கிளைகளாக ஆகிவிட்டது. மாமரம் தனியா இருக்கு, வாழை மரம் தனியா இருக்கு, எலுமிச்சை மரம் தனியா இருக்கு, ஆப்பிள் தனியா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வெரைட்டி. ஆனா பாபா வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கான்? ஒரே மரம். இதுல ஒரு பக்கம் மாம்பழம் இருக்கு, ஒரு பக்கம் ஆப்பிள் இருக்கு, ஒரு பக்கம் ஆரஞ்சு காய்க்குது, ஒரு பக்கம் லெமன் காய்க்குது. இது வித்தியாசமா இருக்கா? வேடிக்கையா இருக்கா? ஆனா பாபா என்ன சொல்றாரு, இப்ப அப்படிதான் இருக்கு. அதனுடைய அர்த்தம், நீங்க எல்லாரும் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்தவங்க, இந்த அலௌகிக் பரிவாரம். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டியா தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்க எல்லாரும் இப்ப பாபா குழந்தை இல்ல. நம்ம வெவ்வேறு மாநிலத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், வெவ்வேறு பாஷை பேசக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா நம்ம மவுண்டோ போனா என்ன ஃபீல் பண்றோம்? இது என்னுடைய பரிவாரம், இது ஒரு பாபா குழந்தை. அப்ப இந்த பாபான கூடிய நடுவுல ஒருத்தர் இந்த ஸ்டெம் வந்ததுனால நம்ம எல்லாம் அந்த கிளையில இருக்கக்கூடிய அற்புதமான குழந்தைகள். लोग कहते हैं 2-4 माताएं भी एक साथ इकट्ठी नहीं रह सकती, और अभी माताएं सारे विश्व में एकता स्थापन करने के निमित्त हैं. माताओं ने ही भिन्नता में एकता लाई है. லௌகிகத்தை சொல்லுவாங்களாம், 2 பொம்பளைங்க ஒன்னா இருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் அமைதி கஷ்டம்தான் அப்படின்வாங்களாம். ஒத்து போக மாட்டாங்கன்னுட்டு சண்டை சச்சரவு வருமா. ஆனா பாபாவினுடைய மாதர்கள் தாய்மார்கள் எப்படி இருக்கணுமா? ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தவங்க சரி மாதாஜி ஓகே அப்படித்தான் சொல்றோம் இல்லையா? அப்போ உலகத்துல அமைதியை ஸ்தாபனை செய்யறதுக்கு நிமித்தமாக பாபாவை யார வச்சிருக்கிறாரா? தாய்மார்களை தான் வச்சிருக்கிறாரு. அவங்களுக்குள்ள அந்த விசேஷத்தன்மை இருக்கு. எனவே நீங்கள் உலகிய மாதர்கள் அல்ல, ஒத்து போகக்கூடிய ஒற்றுமையான மாதர்கள். देश भिन्न है, भाषा भिन्न है, कल्चर भिन्न है, लेकिन आप लोगों ने भिन्नता को एकता में लाया है. அதுதான் சொல்றாரு. வேற வேற நாடுல இருந்து வந்திருக்கீங்க, வேற வேற மொழி. ஒருத்தர் பிரெஞ்சு பேசுறாரு, ஒருத்தர் தமிழ் பேசுறாரு, ஒருத்தர் தெலுங்கு பேசுறாரு, ஒருத்தர் ஜாப்பனீஸ் பேசுறாரு, ஒருத்தர் சைனீஸ்ல பேசுறாரு. ஸோ மொழி வேற, ஊர் வேற, அந்தந்த ஊருடைய கல்ச்சர் வேற. இன்னும் வெளிநாடுகள்ல போனா அவங்க முன்னாடி இருந்திருக்கக்கூடிய தர்மமும் வேற. அதுல இருந்து பாபா குழந்தை ஆயிருக்காங்க. ஆனால் இவ்வளவும் வேறுபாடு இருந்தாலும் ஒரு பாபாவினுடைய குழந்தை எனக்கூடிய காரணத்தினால அந்த வேறுபாட்டை எல்லாம் நீக்கி நீங்க ஒற்றுமையாக இருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் அந்த கல்ச்சர்லாம் மாறிடுது இல்லையா? ஒரு ஸ்ரீமத்துக்குள்ள வந்துடும். எல்லாரும் ஒன்றைக்கு எழுந்திருக்கணும், எல்லாரும் அமிர்த் வேலா பண்ணணும், எல்லாரும் முரளி இப்படிதான் கேட்கணும், எல்லாரும் இப்படிதான் சாப்பிடணும். ஸோ அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ள பல கல்ச்சர்ல இருந்து அப்படியே மாறி உள்ள வந்துடும். அதுதான் பாபா சொல்றாரு, இதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. எனவே இந்த ஒரு சிறப்பு தன்மையை நாம நமக்குள்ள நிலைநிறுத்திக்கலாம். பாப்தாதா எப்படி இந்த ஒரு மரத்தினுடைய விதையாக இருக்கிறாரோ, அந்த விதையுடன் சம்பந்தப்பட்ட அற்புதமான கிளைகள் நாம் எனக்கூடிய அந்த ஒரு பெருமிதத்தோட நம்ம இருக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.